துணை சபாநாயகர் பதவி அதிமுகவிற்கு கிடைத்தது எப்படி, ஏன் விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். 67 வயதாகும் திரு தம்பிதுரை அவர்கள் 5வது முறையாக எம்பியாக லோக்சபாவில் அமர்ந்திருக்கார். அது மட்டும் இல்லை, லோக்சபா அதாவது மக்களவையில் அதிமுகவோட தலைவரும் திரு தம்பிதுரை அவர்கள் தான். தம்பிதுரை இந்த பதவியை முதல் முறையை அடைகிறாரா அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே காங்கிரஸ் பெரும்பான்மையில் இருந்த பொழுது அப்பொழுது ராஜீவ்காந்தி தான் பிரைம் மினிஸ்டர். 1985 89 வரைக்கும் இதே பதவி, டெப்யூட்டி ஸ்பீக்கர், துணை சபாநாயகராக அவர் பதவியாற்றியவர். அது மட்டும் இல்லை, அவர் மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காரு. நல்ல அனுபவம் கண்டவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பற்றி. பாஜக ஏன் இந்த பதவியை காங்கிரஸுக்கு கொடுக்காம அதிமுகவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் பாஜக, காங்கிரஸ், இதர கட்சிகள் எல்லாம் ஒரே நோக்கத்தோடு செயல்படுறாங்கன்னா அது திரு தம்பிதுரை அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டில் தான். திரு தம்பிதுரை அவர்களுடைய பேர் சொன்னவுடனே எந்த அப்ஜெக்ஷன்ஸும் கிடையாது. எல்லாம் ஒரு மனதாக திரு தம்பிதுரை அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. பாஜக, காங்கிரஸ், மற்ற இதர கட்சிகள் எல்லாமே. ஏன் பாஜக காங்கிரஸுக்கு கொடுக்காம அதிமுகவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, பாஜக தான் இருக்கிறதுலேயே அதிக எம்பிஸை கையில் வச்சுருக்காங்க. இரண்டாவது காங்கிரஸ் தான் அதிக எம்பிஸை கையில் வச்சுருக்காங்க, 44 எம்பிக்களை வச்சுருக்காங்க. மூன்றாவதாக தான் அதிமுக வராங்க 37 எம்பிக்களோட. இருப்பினும் ஏன் பாஜக காங்கிரஸுக்கு கொடுக்கல அப்படின்னா, இந்த பதவியை காங்கிரஸுக்கு கொடுத்தாலும் காங்கிரஸ் எப்படியும் பாஜகவிற்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ரெண்டு பேரும் எப்படியும் எலியும் பூனையமாக தான் இருக்க போகிறாங்க. அந்த வகையில் எதுக்கு காங்கிரஸுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணோம்? அதே மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகலேருந்து ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த ஒருவரை இந்த பதவிக்கு அமர்த்துவதன் மூலம் அந்த கட்சியோட ஒரு நல்லுறவு ஏற்படுமே. அதனால்தான் பாஜகவினர் இந்த காய் நகர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது அதிமுகவுக்கு 37 எம்பி இருக்காங்க லோக்சபாவில், ராஜ்யசபாலையும் நிறைய எம்பிக்களை வச்சுருக்காங்க. ஸோ அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணால் அதிமுகவோட சப்போர்ட் நமக்கு எப்படியும் கிடைக்குமே பாலிசி டெசிஷன்ஸில், நாடாளுமன்ற நடவடிக்கைகளில். அதனால் எதுக்கு காங்கிரஸுக்கு கொடுக்கணும்? காங்கிரஸ் கொடுத்தா எந்த பயனும் இல்லை, அதனால் அதிமுகவுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் முடிவெடுத்ததாக நமக்கு அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தும் காங்கிரஸுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.